எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் how many reviews reviewed இல்ல how many reviews வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா இன்செர்ட் டு த சாப்டர் 2ல நம்ம சொல்றோம். சாப்டர் 3ல ரிசர்ச்சோட டிஃபைன் ரிசர்ச் டிசைன் என்ன, ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன, ப்ராடக்ட் நான் ப்ராடக்ட் என்ன, சாம்பிள் சைஸ் என்ன, சாம்பிளிங் மெத்தட் என்ன, இந்த ப்ராபபிலிட்டியா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கா, ஸ்கேலிங், இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே கொடுக்குது சாப்டர் 3. சாப்டர் 4 வந்து அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன், அந்த சாப்டர் வந்து சொல்றோம். சாப்டர் 5 வந்து ஃபைண்டிங்ஸ் கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன். சாப்டர் 5 chapter is framing the title of the report. The framing the title of report already நமக்கு டைட்டில்ல ரிப்போர்ட்டுக்குன்னு ரெடி பண்ணியிருப்போம். அதாவது என்ன ரிப்போர்ட்டோ அந்த ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒரு ஆர்டிக்கல் இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஜேர்னல் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டோ, ஜேர்னல் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியரோ, இல்லை ஜேர்னல் ஆஃப் எஜுகேஷன் தியரி அண்டு எஜுகேஷன், ஜேர்னல் ஆஃப் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தியரி அப்படின்னா அந்த ஜேர்னல் இருந்து எப்படி எடுத்திருக்கோம் என்ன எடுத்திருக்கோம்னு ஸ்டைல் இருக்கும். அதே ஏபிஐ ஸ்டைல் இருக்குங்க, ஏஎம்எல் ஸ்டைல் அமெரிக்கன் லிட்ரேச்சர் ஸ்டைல் ஒன்று, ஆப்பிரிக்கன் ஸ்டைல் ஒன்று. ஏபிஏ வந்து எம்எல்ஏ மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டைலில் தான் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஏ மெத்தட்னா ஃபர்ஸ்ட் ஆத்தர் நேமு, அவங்களோட இயரு, ஃபாலோடு பை அவங்களோட நேமு. ஏபிஏன்னா ஆத்தர் நேமு, ஆத்தர் நேமுக்கு அடுத்துக்கு வந்து அந்த ஆர்டிக்கிளோட டைட்டிலு, ஆர்டிக்கிளோட டைட்டிலோட முடிஞ்சோடனே ஜேர்னல் நேமு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் பிஹேவியர் டுவர்ட்ஸ் லக்ஸுரி பிராண்ட்னு வச்சுக்கோங்களேன். வந்து குமார் கமா, நாதன் கமா, சுரேஷ் கமா, மகாராஜன் கமா, மகாராஜன் 2023. So 4 authors. So only 3 authors above we go for the et al. Above Kumar et al. 2023. The defined find study revealed that in the to influence of the consumer behavior towards for the sales towards by the advertisement. So அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இட் இஸ் ஃபார் வந்து ரெஃபரன்ஸ் ஏபிஎஸ்சி ஃபார்மேட், எம்எல்ஏ ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். அடுத்து அகாடமிக் வர்சஸ் பிஸ்னஸ் ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்கு. அகாடமிக் ரிப்போர்ட்னா நம்ம பண்ணுறது யூஜி, அண்டர் கிராஜுவேட் ப்ராஜெக்ட், பிஹெச்டி ப்ராஜெக்ட் அண்ட் வில் பி த டெசர்டேஷன், எம்ஃபில் டெசர்டேஷன், பிஹெச்டி தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அகாடமிக் ஆஸ்பெக்டா. அகாடமிக்னா அந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே அகாடமிக் ஆஸ்பெக்ட். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்படி இருக்கணும். அடுத்து அகாடமிக் பிஸ்னஸ் ரிசர்ச் ரிப்போர்ட். பிஸ்னஸ் ரிசர்ச் ரிப்போர்ட்னா பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் இருப்பாங்க. கம்பெனி வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஆனால் பட் மோர் பிராண்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து பாத் சோப் மட்டும்தான். அதே பாத் சோப் வந்து ஹமாம் இருக்குது, லக்ஸ் இருக்குது, லெரில் இருக்குது, இந்த மாதிரி வந்து லெரில் இருக்குது, அப்புறம் வந்து பியர்ஸ் இருக்குது. இந்த சோப் எல்லாமே பட் பாத் சோப் ஒன்று தான், பட் பிராண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது. இந்த கஸ்டமர்ஸ் பேஸ்ட் ஆன் தி இந்த செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் தக்கன தே ப்ரொவைடட் ஃபார் தி பாத் சோப். ஸோ இதெல்லாமே வந்து பிஸ்னஸ் ரிசர்ச் ரிப்போர்ட்ல எப்படி எழுதணும், அதுக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லி அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் எழுத முடியும். அகாடமிக் ரிப்போர்ட் வர பிஸ்னஸ் எத்திக்ஸ் இன் ரிசர்ச். ஒரு ரிசர்ச் எத்திக்கலா யூ ஃபாலோ டு த ஆல் த திங்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இது எல்லாமே வந்து எத்திக்ஸ் இன் ரிசர்ச். இது எத்திக்ஸ்னாலே வந்து இட் இஸ் ஃபாலோ டு த குட் ஆர் பேட், ரைட் ஆர் ராங், இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும். எத்திக்ஸ் படி ஃபாலோ பண்ணுறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து மனசாட்சி படி நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்கான சேலரி வாங்குறோம். நம்ம ஒர்க் பண்ணாமல் சேலரி வாங்குறோம், இட் இஸ் நாட் ஃபார் நம்மளோட ஹார்ட் வந்து ஒர்க். அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்கான சேலரி கரெக்டு. நம்ம மோர் தென் ஒர்க் பண்ணுறோம், சேலரி கம்மி அப்படின்னு நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், ஓகே இட்ஸ் நாட் திஸ் கம்பெனி சூட்டபிள் ஃபார் மீ. ஸோ உடனே அடுத்த கம்பெனிக்கு போயிடும். ஸோ அதுதான் இட் இஸ் கால்ட் எத்திக்ஸ். இப்போ எத்திக்ஸ்னா யூ ஃபாலோ டு த your way of principles, அதாவது we follow them.
பிரின்சிபல்ஸ் கரெக்டா உனக்கு ரீசனபிள் இஸ் a justification of the particular your activities or work அப்படின்னா this for the this or the everything this for the ethics in research this or the everything content of the quantitative and research methods in research students Yes, sir. Students, yes sir. Have you understood for the subject quantitative Yes, sir. and research methods in business? That topic. I clearly explained to you all the heading and all the theoretical perspective. I say the explanation you go through for the your book, textbook. அதான் இங்க டீடைலா we have the sentence கொடுத்திருப்போம். டீடைலா சொல்லிட்டேன். அந்த டீடைலா இது பண்ணிக்கங்க, go through பண்ணி ஃபர்தரா வர செமஸ்டர்ல நல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. ஒன் மோர் ஐ வில் ரெக்கமெண்டட் யூ இட்ஸ் கால் எக்ஸாம் எழுதும்போது ப்ராப்பரா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் திங்ஸ் வந்து எக்ஸாம்ல வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 கேட்டகரி இருக்கு கொஸ்டின்ஸ். பார்ட் ஏ நம்ம எழுத போறோம்னா பார்ட் ஏல எனக்கு 5 கொஸ்டின் தெரியும். அந்த 5 கொஸ்டின் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பார்ட் பிக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு இந்த 5 கொஸ்டின் ஸ்பேஸ் ஆயிருக்கு, ஒரு பேஜ் கொடுத்துருக்கோம், 2 பேஜ் கொடுத்துருக்கோம், 1.5 பேஜ் கொடுத்துருக்கோம். மீதி இருக்க 5 கொஸ்டினுக்கு 1.5 பேஜஸ் என்ன அப்படின்னா அந்த 1.5 பேஜஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 4th பேஜ்ல இருந்து நம்ம வந்து பார்ட் பிக்கான கொஸ்டின்ஸ் எழுதுறோம். பார்ட் பில நம்ம 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். பட் நம்மளுக்கு 3 கொஸ்டின் தெரியுது, 2 கொஸ்டின் தெரியும்னா அந்த 3 கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு 2 பேஜோ 3 பேஜோ கொடுத்துட்டு கோ ஃபார் தி பார்ட் சி. இந்த பார்ட் சில பண்ணுவோம். நீங்க வந்து என்னைக்குமே எழுதும் போது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் ஏ இப்படி மிக்ஸ் பண்ணி எழுத அப்படியே பார்ட் பினா பார்ட் பி, பார்ட் சினா பார்ட் சி, பார்ட் ஏனா பார்ட் பி அப்படி எழுதுனாங்க. பெட்டர் டு கெட் த மோர் மார்க்ஸ் ஃப்ரம் தி எவரி சப்ஜெக்ட். சரிங்களா? எவரி சப்ஜெக்ட்ல நீ நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற மெத்தட் ஃபாலோ பண்ணா கிடைக்கும். செகண்ட் திங்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் போடும்போது ஆர்டரா எழுதுங்க பெட்டர். சரிங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா அந்த ஆர்டரா கரெக்டா ஒரு ஆர்டரா எழுதுனா பெட்டரா. நீங்க மாத்தி சைமல்டேனியஸா 17வது கொஸ்டின் 11, 13, 15, 16 இப்படின்னு எழுதக்கூடாது. 11னா கீழ இருந்து எழுதுறோம், 19, 18, 16, 14, 13, 12 8 கொஸ்டின் 5 கொஸ்டின் எழுதுறோம். இப்படி எழுதுனா அந்த 5 மார்க்கும் அந்த 2 மார்க்கும் கரெக்டா எழுதணும். 10 mark is not an issue. 10 mark எழுந்து நம்மளுக்கு வந்து 19, 20, 21, 22, 23 4 கொஸ்டின் கொடுப்பான். 4ல 5 கொஸ்டின் கொடுப்பேன். எனி 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அது அப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு சார்ட் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு கேட்குறான். டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் நம்மளுக்கு ஹெட்டிங் சென்டரா எழுதிட்டு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டு பாக்ஸ்ல இருந்து ஆரோ மார்க் டவுன் பண்றோம். அதுல 4 கிளாஸிஃபை பண்றோம். அதுல இந்த ஆர்டினல் ஸ்கேல், நாமினல் ஸ்கேல், இன்டர்வல் ஸ்கேல், ரேஷியோ ஸ்கேல் 4 எழுதுறோம். அது half pages வந்துடும். அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்றோம். அது ஒரு half page 1 page எழுதணும். அப்போ 5 மார்க்கு 1.5 pages ஆயிடுச்சு. அப்போ 5 மார்க் 1.5 page இல்ல 6 மார்க் 1.5 pagesனா மினிமம் ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. 6 மார்க்கு 5 மார்க் நல்ல பிரசன்டேஷன் நல்லா இருந்தா 6க்கு 6 அவுட் ஆஃப் 6க்கு 6 மார்க் கொடுப்பாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் எக்ஸாம்ல எழுதணும். அப்படிதான் ஆன்சர் பண்ணணும். அப்படின்னா தான் மோர் மார்க்ஸ் கெட் ஃப்ரம் தி எவரி சப்ஜெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், Yes, sir. do you have any doubt regarding this subject? You have the time is there. சார் சம்ஸ்ல இருக்குல்ல சார் இதுல ரிசர்ச் பேப்பர்ல ஆமா சோ அது சொல்லுங்க. அது சொல்லுங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சார் சம்ஸ்ல நான் சொல்லிட்டேனா சம்ஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லயே நான் சொல்லியிருக்கேன் வரேன். நிக்கலாம். அதாவது யூனிட் 1ல இருந்து கண்டிப்பா வந்து ப்ராபபிலிட்டி அந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டின்னு என்ன, அதனால ப்ராபபிலிட்டில சம் கேட்கலாம். ஏன்னா கொஸ்டின் சென்டர் வந்து சம்மு தான் இவ்வளவு கேட்கணும், கொஸ்டின் இவ்வளவு தான் கேட்கணும், ஒரு இது இருக்கு பேராமீட்டர். அந்த பேராமீட்டர்ல எடுப்பாங்க. இன் கேஸ் இது வந்து தியரி வித் ப்ராப்ளம் பேப்பர் அப்படிங்கும்போது ஃபுல்லாவே தியரியை கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து 100 மார்க் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் 100 மார்க்ஸ்ல நமக்கு வந்து
எக்ஸாம்பிள் 100 மார்க் அப்படின்னா ஒரு 50% வந்து தியரி கேட்கலாம், 50% ப்ராப்ளம் கேட்கலாம். சம்டைம்ல ப்ராப்ளமே வந்து 60 கேட்டு 40% தியரி கேட்கலாம். ஸோ நம்ம வந்து எதுக்குமே ரெடி ஆகிக்கணும். அப்போ டெக்ஸ்ட் புக்ல நமக்கு என்ன கொடுத்துருப்பான், ப்ராபபிலிட்டின்னு கொடுத்து ப்ராபபிலிட்டிக்கு வந்து ஒரு காயின் ட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஹெட்டு டைல் என்னன்னு கொடுத்துருப்பான், 2 காயினை ட்வைஸ் பண்ண எதிர்ப்போம், அந்த மாதிரி ஒரு கொடுத்துருப்பான். அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸுக்குள்ள கிரீனா இருக்கிறதுக்கு எந்த ப்ராபபிலிட்டி இருக்கு, இந்த பாக்ஸுக்குள்ள 4 கலர் இருக்கு, அதுல ரெட்டா இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல இது ப்ளூவா இருக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு சம கேட்பான். அதுக்கு வந்து டோட்டல்ல வந்து 64 இருக்குன்னா 1/64 போடணும். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டு சிம்பிளிஃபை பண்ணா கடைசியில 1/2 இந்த மாதிரி வரும். அந்த ஃபார்முலா மெத்தட்ல நீங்க 2-3 சம பார்க்கணும். அப்பனா அந்த சம்மு கேட்டா அதை உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இல்ல ப்ராபபிலிட்டினா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் கேட்கறான், இல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கேட்கறான் அப்படின்னா அதை எழுத முடியும். அப்போ நம்ம படிக்கிறது தியரி ஆஸ்பெக்டும் படிக்கணும், பிளஸ் ப்ராப்ளம் ஆஸ்பெக்டும் நம்ம பார்த்துட்டு போகணும். அப்படி போனா தான் இது கேட்கறனால அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்பல்சரி உங்களுக்கு தியரி கேட்கறதோட சம்மு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இதுல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாமே இருக்கு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா வந்து 90% தான் வந்து அதோட லெவல் இருக்கும். 5% இங்கிட்டு லெஸ்ட் ஆயிரும், 5% இருக்கும். அது எப்படின்னா வந்து ஒரு யூ ஷேப்ல வரும். இந்த யூ ஷேப்ல இந்த சைடு 5% வந்து நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட்ல வராது, இந்த சைடு 5% டெஸ்ட்ல வராது. ரிமைனிங் என்ன இருக்கும் அதை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த இது உங்களுக்கு புக்ல கிளியரா கொடுத்துருப்பான். அதனால வந்து கண்டிப்பா அந்த இதுல இருந்து நம்மளுக்கு சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதையும் பார்த்துக்கோங்க. அந்த பயாஸ் தியரம் இருக்கும் பாருங்க, அதை வந்து கண்டிப்பா பாய்ஸ்க்கு பயாஸ் தியரம் பார்த்துட்டு அப்புறம் வந்து லாஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பிசினஸ் டெசிஷன் மேக்கிங் ஒரு டைரக்ட் கொஸ்டினே கேட்கலாம். அதாவது பிசினஸ் டெசிஷன் மேக்கிங் என்ன, கரண்ட் பிசினஸ் ஒரு பிசினஸ் போட்டு எப்படி டெசிஷன் எடுப்பீங்க, how can possible for this decision making in suitable for this industry அல்லது this company அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போது நீங்க டெசிஷன் மேக்கிங் என்னன்னு சொல்லி அதை ஃபாலோடு பை என்னென்ன ரீசன் சொல்லி கடைசியில கன்க்ளூஷன் போட்டு அதுக்கான இது சொல்லலாம். இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் யூனிட் 1ல இருந்து. யூனிட் 2ல வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே யூனிட் 2ல வந்து எல்லாமே தியரி தான். ஸ்கிரீனே தெரியல சார். 51 சொல்லுங்க சார். ஹலோ, ஸ்கிரீனை நான் ஷேர் பண்ணலாம் சார், எனக்கு தெரியுங்களா? கண்டினியூவா கிளாஸ் லெசன் பண்றவங்களுக்கு கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இன்பிட்வீன்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா இது வரைக்கும் ஏதாவது வேற ஒர்க்கை பார்த்து வியூ பண்ணிருப்பீங்க. ஸ்கிரீன் வந்து கிடையாது, நம்ம சிலபஸ் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ யூனிட் 2ல வந்து நம்மளுக்கு ரிசர்ச் மெத்தட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரிசர்ச் மெத்தட்ஸ்ல வந்து எல்லாமே வந்து தியரி தான். இதுல வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கேட்கறது வந்தா ஃபார்முலா அதெல்லாம் கேட்கலாம், ஃபார்முலா கூட கிடையாது. இதுல ரிலேட்டிவ் வேலிடிட்டி எல்லாமே தியரி தான். செகண்ட் யூனிட் பொறுத்த அளவுக்கு ஃபுல் தியரி தான். ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வேணா சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ரேஷியோ அனாலிசிஸ்னா கரண்ட் அசெட் ரேஷியோ என்னன்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லாயபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு சின்ன இதாக வரும் தவிர ரொம்ப இருக்காது. ஸோ அதனால ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து யூனிட் 2 வந்து ஃபுல் தியரி தான். ரிசர்ச் மெத்தட்ஸ் முடிஞ்சிட்டு டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் அனாலிசிஸ்ல இருந்து அதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுல டேட்டா செட் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, ரேங்க் கார்லேஷன் கொடுத்து 2 இது கொடுக்குறோம். ரேங்க் கார்லேஷன் கொடுத்து அது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க ரிசல்ட்டை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது அதோட ஃபார்முலா வந்து கேட்கலாம், அல்லது வந்து நியூவேட் பயோவேரியேட் அனாலிசிஸ் கேட்கலாம். அதுல சம்மும் கேட்கலாம், தியரி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி தான் யூனிட் 3, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆனா செகண்ட் யூனிட் ஃபுல் தியரி தான். அண்ட் 4th யூனிட் மல்டிபிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி தான், பாதி தியரி பாதி ப்ராப்ளம். நீங்க அந்த அனாலிசிஸ்க்கு வந்து ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஏதாவது டேட்டா செட் கொடுக்கலாம், அதை கொடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்க பண்ணலாம். ஏன்னா புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பான்